ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு கூட முகமுகமாய் பேசி பல நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்த, உங்களை நிலைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் தான் நிலைப்படுத்துவார் என்ற தலைப்பில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். வாஞ்சி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பீர்களாக. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். லெட் அஸ் ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 16 verse 9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயத்தில் பல யோசனைகள் வருதுங்க. அது ஒவ்வொரு நாள் ஒரு யோசனை, அதெல்லாம் ஒரு காலம் போய் இப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு யோசனை. இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது எத்தனை பேர் ஒரே சிந்தையாக ஒரே மனதாக இந்த வார்த்தை கேட்குறீங்க? கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா கடலின் ஆழமே கர்த்தாவே உம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக இருக்க, மனுஷனுடைய இருதயத்தின் ஆழம் உமக்கு எம்மாத்திரம் என்று பக்தன் சொல்கிறான். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு உங்களை என்னை உண்டாக்கின தேவன் என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளே, உங்களுக்கு இருதயத்தில் பல யோசனைகள் ஓடிக்கொண்டு இருக்கு. ஆனால் கர்த்தரோ உன்னுடைய நடைகளை உறுதி செய்வார். He will establish you. உங்களுடைய நடைகளை, உங்கள் வாழ்க்கையை அவர் நிலைப்படுத்த விரும்புகிறார். இதே வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இப்போ இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் நல்லதை யோசிக்கிறோமா, அல்ல யோசிக்க முடியுதா? இன்றைக்கி நமக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற, அல்லது நமக்காக திறப்பில் நின்று மன்றாடுகிற எத்தனையோ உத்தமர்கள் உண்டு. ஆனால் அவர்களே நம்ம என்ன செய்கிறோம்? வேண்டுமென்றே காயப்படுத்துகிறோம், உதாசனப்படுத்துகிறோம், அல்லது அற்பமாக என்றோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய யோசனைகள் பல உண்டு, அவன் இருதயம் அதை யோசித்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துவார். யாருடைய இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறாரோ, கடவுள் என்றாலே கடந்து உள்ளே வருகிறவர் என்று பொருள்படும். இதுதான் என்னுடைய ஊழியத்தில் பல இடங்களில் நான் அதிகமாக சொல்கிறது. உள்ளே வருவார், உங்கள் உள்ளத்துக்குள் வருவார், உங்கள் இருதயத்துக்குள் வந்து வாசம் பண்ணுவார். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்னவெனில், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அந்த இதயம் ஆகிய சிங்காசனத்தில் இப்போ யார் வீட்டு இருக்கிறா? உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள் அல்லது பயங்கள் அல்லது எதிர்காலத்தை குறித்ததான ஒரு சந்தேகங்கள் இன்னும் வாட்டி வதைத்து கொண்டு இருக்குதா? இப்போ கர்த்தரிடத்தை கேளுங்க. ஆண்டவரே, என் வழிகளெல்லாம் நான் ஒருமைப்படுத்துகிறேன். அதோட அர்த்தம், ஐ டர்ன் மை ஹார்ட் டுவர்ட்ஸ் யூ லார்ட். என் இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறேன். அது ஊழிய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது பல நன்மைகள் உண்டு பண்ணக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் அதை உறுதிப்படுத்தணும். தேவன், God wants to establish your path. உன்னுடைய வழியை உறுதிப்படுத்த விரும்புகிறார். யாருடைய வழியை? கோணலான வழியை தெரிந்து கொண்டு இருக்கிற வாலிபர்களே, கோணலான ஜீவியத்தை தெரிந்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை, இன்று உன் இருதயத்தை நேராக்குவியா? ஆண்டவரே, என்னை நிலைப்படுத்தும் அப்பா. என் இருதயம் ஒரே யோசனையாக இராதபடி அங்கு இங்குன்னு நான் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் நல்லதாக தெரியுது, இன்னொரு நாள் கெட்டதாக தெரியுது. ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கணும்னு தோணுது, ஒரு நாள் எதுக்குன்னு தோணுது. இப்படி பல வகையில் நான் என்னுடைய யோசனையால் அழுப்புண்டு போயிருக்கிறேன் சுவாமி. ஐ எம் நாட் ஏபிள் டு ஹாவ் தட் கான்சன்ட்ரேஷன். அந்த கவனத்தை, உறுதியான ஒரு கவனத்தை செலுத்த முடியாதபடி நான் தவித்து கொண்டு இருக்கிறேன், போராடி கொண்டு இருக்கிறேன். தயவுக்கு வந்து கர்த்தாவே, என் நடைகளை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை முழுசாக கர்த்தர் பக்கம் திருப்பினீங்கன்னா அவர் உங்கள் பக்கம் திரும்புவார். வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுவார். கிவ் அண்ட் கெட்டு தான். முழு இதயத்தோடு நீங்கள் கர்த்தருக்கு உங்களை கொடுத்து பாருங்கள், முழு மனதோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழு இதயத்தோடு அவர் வசனங்களுக்கு இடம் கொடுத்து பாருங்கள், அந்த வார்த்தை உங்களை முழுமையாக ஆசீர்வதிக்காமல் விடாது. உச்சந்தமே உள்ளங்கால் வரை ஆசீர்வாதங்களாக நிரப்புவார். எது ஆசீர்வாதம்? பலமுறை நான் சொல்லியிருக்கேன், பரிசுத்தம் அடையில் தாங்க பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு இதுதான் கிடைக்கல நிறைய பேருக்கு. பணம் கிடைக்கிது, படிப்பு கிடைக்குது, வீடு கிடைக்குது, விரும்பின வேலை கிடைக்குது, எல்லாமே லோகத்தில் சுற்றி வரத்துக்கு எல்லா பண வசதி எல்லா வாய்ப்பும் கிடைக்குதுங்க. ஆனால் பரிசுத்தம் தான் கிடைக்க மாட்டேன். ஏன்னா உலகத்தில் உள்ள பணத்தை வைத்து உலகத்தில் வேணால் அனுபவிக்கலாம், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய நடைகளில் காணப்படுகிற அவல நிலைமைகள், பாவங்கள் அல்லது ரகசிய துணிகிற அக்கிரமங்கள், மீறுதல்கள், துர்மார்க்க செயல்கள், இவை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுவோமா? இயேசப்பா, என்னை நடத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே.
அந்த தூய பாதையில், அந்த பரிசுத்தமான பாதையில், வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு கேட்டால் கற்றுக் கொடுப்பார். என் தேவன் எப்படிப்பட்ட தெரியுங்களா? இஸ் ஸோ டீசன்ட் காட், இஸ் ஸோ ஜென்டில், யூனோ. இட் நெவர் ஃபோர்ஸ் எனிஒன். யாரையும் அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்கள் எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த இடத்துல இந்த செய்தி கேட்டிருந்தாலும் சரி, வாஞ்சியோடு இதயத்திலேருந்து கேட்டிங்கன்னா அவர் இறங்கி மனதுருகி அற்புதம் செய்வார். ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்பே பதில் கொடுக்குற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். மனிதராக என்னுடைய இருதயத்தில் ஒரு வேண்டுதல் நின்று, எத்தனையோ தெய்வம் அல்லாதவர்களை நான் சேவித்தேன். ஆனால் ஆண்டவரே, சூரியனே ஒரு பிரகாசம்னா இதை படைத்த தெய்வம் நீ எவ்வளோ பிரகாசமாக இருப்பீர். உண்மை நான் காண முடியுமா? கடவுளே உண்மை தரிசிக்க முடியுமா? உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பி உம்முடைய நன்மையை மக்களுக்கு போய் செய்ய முடியுமா என்ற தாகத்தோடு அதுக்கான எடுத்த பிரயாசங்கள், முயற்சிகள், இன்னும் அதற்காக எடுத்துக்கொண்டிருக்க பாரத்தோடு செயல்படுகிற அனைத்து காரியங்களும் ஆவியான அறிவார். ஆக தயவு செய்து கோணலான அல்லது துர்மாக்கமாக, விக்கர்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு துர்மாக்கமான இருதயம் கொண்ட மனுஷர்களாக நம்ம இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி அவர் வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டால் போதும். அந்த அன்பில், அந்த இருதயத்தில் தேவனுடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடும். மன்னிப்பு, தெய்வீக குணம், தெய்வீக சுபாவம், இன்னும் தேவனுடைய மனதுக்கு பிரியமான காரியங்கள் நடைபெறும். அந்த நன்மையை பெற்றிட இப்போ ஆண்டவரிடத்தை நம்ம வேண்ட போகிறோம். நிலைப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயம் உங்களை நிலைப்படுத்துவார். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கி நம்முடைய இருதயம் அன்பினால் நிரம்பட்டும், பரிசுத்தத்தால் நிரம்பட்டும், உண்மையால் நிரம்பட்டும், ஆத்ம பாரத்தால் நிரம்பட்டும். நிச்சயமாய் உங்களை நிலைப்படுத்துவார். கேட்ட வார்த்தைப்படி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீதிமொழியில் நீ சொன்ன ஆலோசனைப்படியே கர்த்தாவே எங்களுக்கு 1008 யோசனைகள் வரும் அப்பா. ஆனால் நீரோ நல்ல காரியங்களை, நடைகளை உறுதிப்படுத்துகிறவர். யூ வில் எஸ்டாப்ளிஷ் அவர் பாத் ஓ காட். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தில் உள்ள கவலை எடுத்து போடும், துயரத்தை எடுத்து போடும். கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லா பொல்லாப்பையும் கர்த்தர் நீக்கி சுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா தீர்ஸ்தானத்தினார், பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டி இரத்தத்தினார், மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார், குற்றம் நீங்கி விட குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டி இரத்தத்தினார். Lord, we exalt the blood of Jesus. ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து துதிக்கிற ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடையோப்பா. நிலைப்பட வேண்டும் என்று வாஞ்சி இருந்தாலும் அந்த ரகசிய துணிகிற பாவங்கள் அவர்களை சேதப்படுத்துகிறதப்பா. அதை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. இதயத்தில் உள்ள கசப்பும் கோபமும் மன்னியாத குணங்களும் அவர்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி தள்ளாட வைக்கிறதப்பா. அதை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. இதயத்தில் தோன்றுகிற துரோகமும் இச்சைகளும் பாவங்களும் அருவருப்பும் அவர்கள் வாழ்க்கையை கரைப்படுத்துகிறதப்பா. அதை கடிந்து கொள்வீராக. கேட்ட வார்த்தையின்படி எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும், நிலைப்படுத்தும். செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பிரச்சனை இறங்கியிருக்காங்க நன்றி. ஆசீர்வதி. இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். தொடர்ந்து இந்த நல்ல செய்தியை மற்றவங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காய் அருளப்பட்ட ஊழியம். மறந்து விடாதீர்கள். காட் பிளஸ் யூ.